நான் எடுத்துக்கிற நாடகம் வந்து புனல் காடு. புனல் காடு இந்த நாடகத்தை படித்து புரிஞ்சிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. ஏன்னா அதை வந்து உள்வாங்கிற அளவுக்கு நான் இன்னும் அதில் ஆழமாக அவரோட எழுத்துக்களுக்கு நான் இன்னும் அணுகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதாவது இந்த புனல் காடு நாடகத்தில் என்னன்னா, ஒரு ஒரு தந்தை ஒரு மகன் வந்து ஒரு அம்மாவை, அதாவது ஒரு பெண்களை வர்ணிக்கக்கூடிய நாடகம். அதாவது ஒரு தலைமுறை, ஒரு 2 தலைமுறைகள் அவங்க எப்படிலாம் இருக்காங்க, எந்தெந்த மனநிலையில இருக்காங்க, எப்படி எப்படி பார்க்கப்படுகிறாங்க. ஒரு தந்தைனா ஒரு கணவன் ஒரு மனைவி பார்க்கிற ஒரு பார்வை என்னவா இருக்கு, ஒரு மகன் ஒரு அம்மாவையோ இல்லை அவனோட மனைவியோ பார்க்கக்கூடிய விதங்கள் என்ன, அவன் இந்த வாழ்க்கை சூழல்ல என்னென்ன விதமான சிக்கல்களை அவன் அனுபவிக்கிறான், அதிலிருந்து ஒரு தாய் ஒரு மகனை எப்படி காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க, ஒரு தந்தை ஒரு மகனை எப்படி காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஒரு கற்பனை வடிவமாகவோ இல்லை ஒரு நாடகம், ஒரு நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு நாடகமாக ஒரு தந்தையும் மகனுமே நடிக்கக்கூடியதாக இதில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாரு. அதாவது இப்போ 2 தலைமுறைனா ஒரு தந்தை இருப்பார், ஒரு தந்தை ஒரு மகன் இருப்பான். அந்த மகன் வந்து மறுபடியும் ஒரு அப்பாவாவார், அந்த அப்பா மறுபடியும் தொடர்ச்சியாக ஒரு மகன் இருப்பான். அப்போது இவங்களோட வரிசை முறையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தாய் இருக்கிறாங்க, ஒரு மனைவி இருக்காங்க, மகள் இருப்பாங்க, தங்கை இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு சமூக சூழலில் இருக்கும் பொழுது ஒரு தந்தையும் மகனும் தன்னுடைய அம்மாவையும் மனைவிகளையோ என்ன முறையில் வந்து அவங்க பார்க்குறாங்க. ஒரு மனைவி வந்து இப்போ சொல்லணும்னா, இப்போ தந்தை இருக்கார், இதில் வடிவமைச்சுக்கிற முறை எப்படி இருக்கும்னா, ஒரு தந்தை ஒரு மகன், அதாவது மகன் வந்து நாடகம் நிகழ்த்தப்படுற மாதிரி ஒரு சூழல் அமைச்சிருப்பாங்க. அதாவது அவங்க தந்தை வந்து ஒரு வீரராக இருக்க ஒரு மகனை எப்படி வளர்க்கக்கூடியும் அப்படின்னு நினைப்பாருன்னா, ஒரு வீரனா இருக்கணும். இந்த சமூக சூழலில் வந்து அவன் எந்த ஒரு விஷயத்தையும் தானாக முன்னிறுத்து கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு நினைவோடு அவர் இருப்பார். ஆனால் தாய் வந்து தந்தைக்கு எதிராக, அதாவது தன்னோட மகன் வந்து இந்த உலக சூழலை வந்து எல்லாரையும் அனுசரித்து ஒரு அன்போட இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்துகளையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றவாறு அவன் நடந்துக்கணும். எடுத்தவொடனே ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காம முரணான ஒரு விஷயத்த அவன் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா இந்த உலகம் வந்து அவனை எந்தெந்த சூழ்நிலைகள்லாம் தள்ளப்படும், அவனுக்கு எதிரிகள் எப்படி உருவாகுவாங்க, அந்த எதிரிகளுக்கிட்ட இருந்து அவன் எப்படி மீண்டு வரணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு தாய் சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன விஷயம் முரணா இருக்குன்னா, தந்தை இருக்கார் இல்லையா, அதாவது அவங்க அப்பாவுக்கு அவங்க மனைவிக்கும் முரணா இருக்கும். அப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு முரண் இருக்கும் பொழுது அதிலிருந்து அந்த மகன் வந்து இவங்க 2 பேர் புரிதலில் இருந்து அவன் எப்படி மீண்டு அதை புரிஞ்சிக்கிட்டு அவனோட சூழல்ல அவன் எப்படி எழுந்து வரான், இவங்க 2 பேருடைய தாக்கத்துல இருந்து அவன் எப்படி எழுந்து வரான் அப்படின்றதான் இதுல முழுக்க இதில் இந்த கதையில சொல்லப்பட்டிருப்பாங்க. இப்போ வந்து மனைவிக்கும் அவங்களோட அந்த அப்பாவுக்கும் மகளுக்கும் மகன், இப்போ இந்த ஒரு முறைகள் இருக்கும் பொழுது மகன் வந்து தந்தைக்கிட்ட என்ன புரிதல் எடுத்துக்கிறானோ அந்த புரிதல் வந்து தாய்கிட்ட இருந்து வேறு விதமா இருக்கும். அப்போ அந்த மகன் என்ன பண்றானா, அவனுக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில 2 பேரும் 2 விதமா இருக்கும் பொழுது தான் எந்த விதத்துல இந்த உலகத்தை நான் வந்து மேல் நோக்கி நான் போறது, எப்படி இந்த உலகத்தை ஆள்றது அப்படின்றது அவனுக்கு ஒரு இப்போ வரைக்குமே ஒரு புரிதலா இருக்கும். அது எப்படி அவன் இந்த உலகத்துல நான் எப்படி இதை மேற்கொள்றது அப்படின்றது அவனுக்குள்ள ஒரு கற்பனையாகவும், மற்ற உலகத்துல அந்த சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த நபர்கள்கிட்ட அவங்க பெற்றோர்களை பற்றி கேட்கக்கூடிய விதமாக இந்த ஒரு நாடகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருப்பாரு. இப்படி தொடர்ச்சியாகவே இப்படிதான் இந்த நாடகம் தொடர்ச்சி அமைந்திருக்கும். இதுல வந்து என்னோட புரிதலுக்கு என்னால் இவ்வளோ இதுலேருந்து எடுத்துக்க முடிஞ்சது. அதில் இன்னும் எவ்வளோ இருக்குன்றதே எனக்கு இன்னும் அதிகமாக அனுபவம், இன்னும் புரிதல் இருந்தால் அதை முயற்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சந்தேகங்களும் இருக்கு. இறுதியில் வந்து சந்தேகத்தை ஐயா தீர்ப்பாங்க. ஒரு இந்திய சூழல் அப்படின்னு ஏன்னா குடும்பம் அப்படின்றது ஒரு அமைப்பு, அது வந்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடுது. இந்த புரிதல் வந்து தலைமுறை சிக்கல் இதெல்லாம் வந்து தலைமுறையா ஒரு
வாழ்வியல் முறையை வந்து பரிமாறுகிறது அப்படின்றத இந்திய தன்மையிலிருந்து அணுகிறதா எடுத்தா ஏதாவது ஒரு பிடிபடுறது இந்திய சூழல்ல இன்னும் நீங்க கொஞ்சம் நெருக்கமா வந்தா தமிழ் சூழல்ல அப்படி கூட வரலாம். ஆனா இந்திய சூழல் அப்படின்றது தான் பெரும்பான்மையா இருக்கு. ஏன்னா மேற்கத்திய வாழ்வியல் முறைக்கும் இப்போ நமக்கு இந்திய சூழல்ல இருக்கிற குடும்ப அமைப்பு முறை அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, அதை ஒட்டி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ஒருவேளை இந்திய பார்வையில நீங்க இதை அணுகுனா எப்படி, இதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு ஓப்பன் ஆகுதான்ற மாதிரி பேசி பாருங்க. இல்ல அதாவது என்னன்னா, இப்போ வந்து நான் ஒரு சூழல்ல இருப்பேன். இப்போ ஒருத்தருக்கும் அதாவது ஒரு தந்தையோடைய முகபாவனை இல்ல அவங்கள மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு சூழ்நிலையை வந்து தான் அந்த நாடகத்துல வந்து பொருத்தி காட்டிருப்பாங்க. அதை தான் என்னால பார்க்க முடியுது. இப்ப நான் இருக்குன்னா நான் வந்து என்னுடைய தந்தை மாதிரி இருக்கும்பொழுது அவர் என்னென்ன வழிகளை பின்பற்றுகிறாரோ அதே மாதிரி என்னால பின்பற்ற முடியும். ஆனா ஒரு அதுக்கு தந்தைக்கு நிகரா ஒரு தாய் வந்து அதே செயல்கள்ல இருப்பாங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அதற்கு வேறு விதமா இருக்கும். அப்போ அதுல இருந்து நான் எப்படி வளர்ச்சி அடைந்து இந்த சூழல்ல இருந்து மீண்டு வர்றது அப்படின்றதுதான் என்னால பார்க்க முடியுது. அதான் இப்போ இன்னொன்று வந்து நம்ம நாடக பிரதிகளை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா. இப்போ ஒரு சிறுகதையோ இல்லைன்னா நாவலுக்கோ அப்படின்றது வந்து அதோடைய வழங்குற வடிவம் தீர்மானிக்கும். அது எந்த இடத்துல முரண் வந்து தொடங்குது அந்த மாதிரி. அப்போ இதில் இந்த கட்டமைப்பை நீங்கள் வந்து ஒரு பின்புலம் சொல்கிறீங்க, பின்புலத்தை கொடுக்குறீங்க, இந்த முரண் இருக்கு, மீண்டும் மீண்டும் தந்தையும் மகனும் பிறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பெண்களை எப்படி பார்க்கறது, பெண்கள்ன்றதும் கூட இருந்துகிட்டே இருக்கிறாங்க, அதுக்கு இணையா தாயும் மகளும் தங்கையும் அதுக்கு இது இருக்கா, வேல்யூ இருக்குதா, இல்லை அதுக்கு மதிப்பு என்னவா இருக்குது, அந்த மாதிரியானதான் சொல்றீங்க. ஆனா இதுல அமைப்பு முறையை பத்தியும் கொஞ்சம் அணுகலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு கட்டமைப்பு முறைன்னு இருக்குல்ல, எங்க தொடங்குது, அப்போ நாடகம் எங்க வந்து வருது அப்படின்னா நாடகத்துக்குன்னு ஒரு ஒரு அமைப்பு முறை இருக்கு இல்லையா, அதுதான் மேடைக்கு போக போகுது. இது வாசிக்கிறதுக்கு மட்டுமானது கிடையாது. அதனால அந்த அணுகுமுறையில ஏதாவது பேச முடியும்னாலும் நல்லதுதான்.